அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. 7வது ஊதிய குழுவின் கடைசி அகவிலைப்படி அறிவிப்பு எப்போது இருக்கும், ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு எவ்வளவு மற்றும் 8வது ஊதிய குழுவின் சாத்திய கூறுகள் என்ன, எப்போது முதல் அமலுக்கு வரும் போன்ற உண்மை தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டும் இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படி 3% அதிகரித்தால் அது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களோட ஊதியம் மற்றும் ஓய்வூதியத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஊதியமும் ஓய்வூதியமும் எவ்வளவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடிப்படை சம்பளம் பார்த்தோம்னா 18,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு பழைய டிஏ, அதாவது இதுவரைக்கும் பெற்றுட்டு வர டிஏ 55%. 18,000ல் 9,900 ரூபாய் 55%. இதுவே புதிய டிஏ பாத்தீங்கன்னா 3% அதிகரிக்கும் பட்சத்தில் 58% அகவிலைப்படி உயர்வு இருக்கும். இதனால அவருக்கு 10,440 ரூபாய் கிடைக்கும். சம்பள உயர்வு இந்த 3%க்கு 540 ரூபாய். அடுத்ததா அடிப்படை ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் அடிப்படை ஓய்வூதியம் பெறக்கூடிய ஒரு ஓய்வூதியதாரருக்கு பழைய டிஆர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 55%க்கு 11,000 ரூபாய் அவர் பெற்றுட்டு வந்திருப்பாரு. தற்போது இந்த 3% அதிகரிப்பினால 58% புதிய டிஏ. இதனால அவருக்கு 11,600 ரூபாய் கிடைக்கும். ஓய்வூதிய உயர்வு மாதத்திற்கு 600 ரூபாய் உயர்ந்திருக்கும். இந்த ஜூலை 2025 7வது ஊதிய குழுவின் கடைசி உயர்வு என்பதால் இது ஒரு சிறப்பு வாய்ந்தது. 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் டிசம்பர் 31, 2025 அன்று முடிவடைகின்றன. இதன் பிறகு அனைவரின் கவனமும் 8வது ஊதிய குழுவின் மீது இருக்கும். இந்த 8வது ஊதிய குழு எப்போது தொடங்கும் அப்படிங்கிற கேள்வி அனைவருக்கும் மத்தியில் இருக்கும். ஜனவரி 2025 அரசாங்கம் 8வது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பை வெளியிட்டது. ஆனால் அதன் குறிப்பு விதிமுறைகள், அதாவது TOR இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. கமிஷனின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இன்னும் நியமிக்கப்படல. ஆகையால் ஊழியர்கள் இன்னும் சிறிது காலம் இதற்கு காத்திருக்க வேண்டியிருக்கு. 8வது சம்பள குழு எப்போது செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற 2வது கேள்வி அனைவருக்கும் மத்தியில் இருக்கும். அதாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்பட்ட சுமார் 25 மாதங்கள் ஆகும் என்பதை கடந்த கால ஊதிய குழுக்களின் அடிப்படையில் இந்த செயல்முறையில நம்ம பார்க்கலாம். அதாவது 7வது 6வது ஊதிய குழுவில் பார்த்தீங்கன்னா அப்போ இந்த அறிவிப்பு வந்த பிறகு அதிலிருந்து 24 மாதம் கழிச்சு தான் அவங்க அமல்படுத்துவாங்க. அதை நம்ம பார்க்கும்பொழுது 8வது சம்பள குழு புதிய சம்பள அமைப்பை 2027ஆம் ஆண்டின் பிற்பகுதியிலோ அல்லது 2028ஆம் ஆண்டின் முற்பகுதியிலோ செயல்படுத்தலாம். எனினும் ஜனவரி 2026 முதல் இதற்கான அரியர் தொகை கிடைக்கும். இந்த 8வது ஊதிய குழு அமலுக்கு வந்த பிறகு ஊழியர்களோட சம்பளத்தில் எவ்வளவு உயர்வு இருக்கும் அப்படிங்கிற கேள்வி 3வது கேள்வி அனைவருக்கும் மத்தியில் இருக்கும். 8வது ஊதிய குழு ஊழியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 முதல் 34% வரைக்கும் இந்த ஊதிய உயர்வு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கேபினெட் வட்டாரங்கள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. டிஏ ரீசெட் காரணமாக உண்மையான அதிகரிப்பு சுமார் 13% மட்டுமே இருக்கக்கூடும் என கோடக் நிறுவன அந்த ஈக்விட்டிஸ் கூறுகிறாங்க. அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தவுடன் இதற்கான சரியான விளக்கம் கிடைக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துட்டு வருவோம். டிஏ சம்பந்தப்பட்ட செய்தி, 8வது ஊதிய குழு மற்றும் மத்திய மாநில அரசு ஊழியர்களுக்கான முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக சேரும். தேங்க்யூ.